ஓடுற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு உண்டாகும் அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒரு என்ன செய்யறாங்க ஐடியாவை அவங்க மேற்கொள்றாங்க. சரி, எந்த தெய்வத்தை வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு வருது. லாத்தூசா வச்சிடலாமா அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அது வெளியூருக்காரங்க தாய்பாசிகளுடைய கடவுள், அதை கொண்டு போய் நம்ம அங்க வச்சா வெளியூர்காரங்களுடைய கடவுளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி ஆயிப்போயிருமே. பூகுலி என்று சொல்லக்கூடிய காபத்துல்லா உள்ள இருக்கிறது வச்சிடலாமா? வச்சிடலாம். வச்சுட்டா இன்னொரு மலைக்கு என்ன பண்றது? அதனால அது ஒண்ணா இருக்கிறது உள்ளே இருக்கட்டும், வெளியில இருக்கிறவங்க இந்த ரெண்டை தொட வேண்டாம். சரி, அப்ப மனாத்தை கொண்டு வந்து வச்சிடலாமா? அதுவும் வேண்டாம். அது மதினாவாசிகளுக்கு அந்த ஹவுஸ் ஹசரத் கோத்திரத்தாருடைய குலதெய்வம், அது அதை கொண்டு வந்து இங்க வந்து வச்சோம்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி என்ன செஞ்சாங்க, வேற ஒரு ஐடியா கொண்டு வந்தாங்க. இன்னொரு சிலை ஒண்ணு காபத்துல்லாவுக்கு வெளியில இருந்துச்சு. இசாப் நாயிலா என்று சொல்லக்கூடிய இரண்டு சிலைகள், இசாபு நாயிலா என்று சொல்லக்கூடிய ரெண்டு சிலைகள். இந்த ரெண்டு சிலைகளும் கற்சிலையாக மனுஷன் போலே இருக்கும். அச்சு அசல். மற்ற சிலைகளாவது மனிதனால் என்ன செய்யப்பட்டது, செதுக்கப்பட்டது. ஆனா இந்த சிலைகள் அப்படி அல்ல. இதற்கு ஒரு வரலாறே இருக்குது. அந்த வரலாறை தெரிந்தால் மிக ஆச்சரியப்படுவோம் நம்ம. இந்த முதலில் சொன்ன இந்த இசாத் என்று சொல்லக்கூடிய இசாப் என்று சொல்லக்கூடிய அந்த சிலை வந்து ஆண் சிலை, நாயிலா என்று சொல்லக்கூடிய சிலை பெண் சிலை. இந்த ரெண்டு சிலையை கொண்டு வந்து வச்சிருவோம் சொல்லிட்டு இந்த ரெண்டு சிலையை கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஆனா இந்த ரெண்டு சிலைக்கு பின்னால ஒரு பெரிய பின்னணி சரித்திரம் இருக்குது. இந்த ரெண்டு ஆணும் பெண்ணும் சிலையா இருக்கு இல்லையா, இது ஒரு நேரத்தில் ஒரு உயிரோட்டமான மனிதர்களாக இருந்தார்கள். இந்த ஆணும் பெண்ணும் காபாவுக்கு உள்ளேயே விபச்சாரம் என்ற சினாவை செய்துவிட்ட காரணத்தால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு தண்டனை இறக்கும் விதமாக அப்படியே கல்லாக மாற்றிவிட்டார். அன்றைய அரபிகள் என்ன செஞ்சாங்க, அந்த தண்டிக்கப்பட்ட தண்டனைக்குரிய அந்த கற்சிலைகளை காபத்துல்லாவுக்கு வெளியில வச்சு யாராவது இங்க தப்பு பண்ணா இதுதான் நிலைமை என்று சொல்வதற்காக அங்க வச்சிருந்தாங்க. ஆனா நாளடைவில் அந்த வரலாறு மறக்கப்பட்டு மறைக்கப்பட்டு அந்த சிலையை கண்டாலே கும்பிட்டு விடுவார்களா, அந்த சிலையையும் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க, வணங்க ஆரம்பிச்சாங்க. இப்ப இந்த ரெண்டு சிலை சும்மா தான் இருக்கிற முன்னோர்களால் வைக்கப்பட்ட சிலைதான்னு சொல்லி அந்த சிலையை கொண்டு வந்து இசாப சபாவிலையும் நாயிலாவை மறுவாளையும் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. காலங்கள் கடந்தது. மதினாவிலிருந்து வரக்கூடிய ஹவுஸ் ஹசரத் கோத்திரத்தார்கள் என்ன செய்வாங்க, இங்க காபத்துல்லாவுக்கு ஹஜ்ஜுக்காக வரும்போது எப்பயும் சஃபா மர்வாவுக்கு வச்சுட்டு போவாங்க. ஆனா எப்போ இந்த இசாபையும் நாயிலாவையும் சஃபா மர்வால வச்சாங்களோ அதுல இருந்து என்ன செய்யறது இல்லை,